உடம்புல ஃபுட் பண்ண யூடியூப் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, பிரியாணி பாத்தீங்கன்னா நிறைய பேர் விரும்பி சாப்பிடுறாங்க, சில பேர் ஹோட்டல்ல சாப்பிடுறாங்க, சில பேர் வீட்லயே சமைச்சு சாப்பிடுறாங்க. நம்ம வீட்டுல சமைக்கும் போது நிறைய பேருக்கு இந்த பிரியாணி மசாலாவோட அளவு தெரியாம போயிருது. இப்போ வீட்டுல எப்படி பிரியாணி மசாலா ரெடி பண்றதா உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். சில பேர் 3 பொருள் 4 பொருள் 5 பொருளை வச்சு செய்வாங்க. நம்ம இன்னைக்கு ஒரு 10 பொருளை வச்சு ஒரு சூப்பரான பிரியாணி மசாலா உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப பிரியாணி மசாலா ரெடி பண்ணிடலாங்க. பிரியாணி மசாலா ரெடி பண்றதுக்கு தேவையான பொருள் அந்த பிளேட்ல எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது என்னென்ன அளவுன்னு ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்லிடுறேன். பட்டை பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாதா பட்டையும் இருக்குது, சுருள் பட்டையும் இருக்குது. நம்ம இன்னைக்கு சுருள் பட்டை தான் எடுத்திருக்கேன். சுருள் பட்டை நல்ல ஒரு வாசனை தரக்கூடிய பொருள், அதனால இதை சுருள் பட்டை எடுத்திருக்கேன். இல்ல உங்களுக்கு இது விலை ஜாஸ்தினா நீங்க சாதா பட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப பட்டை 50 கிராம், ஏலக்காய் அதுல பாதிங்க 25 கிராம், அதுல பாதி 12 கிராம் எடுத்திருக்கேங்க. அடுத்தது ஜாதி பத்திரி ஒரு 4, ஸ்டார் அனைஸ் ஒரு 5 எடுத்திருக்கேன். 5 ஒரு 6 நம்பர் எடுத்திருக்கேன். அடுத்தது சோம்பு ஒரு 2 டீஸ்பூன், அப்புறம் ஜாதிக்காய் 2 எடுத்திருக்கேன். மல்லி விதை பாத்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், குருமிளகு 1 டீஸ்பூன். பிரியாணி மசாலாவோட அளவெல்லாம் சொல்லியாச்சு. இப்ப நம்ம இது அப்படியே பச்சையாவும் அரைக்கலாங்க. அடுத்தது வறுத்து அரைக்கலாம், இல்லாட்டி இதை காய வச்சு அரைக்கலாம். நீங்க புதுசா ட்ரை பண்றீங்கன்னா நீங்க வெயில்ல ஒரு 1 மணி நேரம் நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் பவுடர் பண்ணி ஒரு ஜார்ல போட்டு வச்சுக்கலாங்க. கெடாம இருக்கும். கூட கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கீங்க. இல்ல நான் இதை கரெக்டா வறுத்துருவேன், கருகாம வறுத்துருவேன்னு சொன்னீங்கன்னா இதை ஒவ்வொன்னா போட்டு லைட்டா சூடு பண்ணா போதும். நல்லா வறுபட்டு அதுக்கப்புறம் இதை பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம வறுக்க போறது இல்லைங்க. இது அப்படியே வெயில்ல ஒரு 1 hour வச்சுட்டு நான் பவுடர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு 1 மணி நேரம் சுள்ளுன்னு வெயில்ல ஒரு 1 மணி நேரம் காஞ்சதுக்கு அப்புறம் நான் பவுடர் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, வெயில்ல 1 மணி நேரம் வச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. ஓரளவுக்கு நல்ல சூடா இருக்குது. இப்ப நம்ம ஒரு நல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து இது நல்ல ஒரு ஃபைன் பவுடரை அரைச்சு எடுத்துக்கலாம். பிரியாணி மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு ஜார் எடுத்தாச்சுங்க. தண்ணி இல்லாம சுத்தமா தொடச்சு எடுத்தாச்சு. இப்ப முதல்ல இந்த ஜாதிக்காய் கட் பண்ணி போட்டுக்குங்க, இல்லாட்டி அரைப்படாது. கட் பண்ணி போட்டாச்சு. சுருள்பட்டை பெருசா இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் உடைச்சு போட்டுக்கலாம். இப்ப நம்ம காய வச்ச எல்லா ஸ்பைசஸுமே இதுல ஜார்ல சேர்த்தியாச்சுங்க. இப்ப நீங்க ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்க இதை யூஸ் பண்றீங்கன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்து அப்ப அரைச்சுக்குங்க, கல் உப்பு போட்டு. இல்ல சீக்கிரமா முடிஞ்சிடும் அப்படின்னா நீங்க இதை கல் உப்பு போடாமே நீங்க அரைச்சுக்கலாம். நாங்க பிரியாணி ஷாப் வச்சிருக்கிறதுனால எங்களுக்கு சீக்கிரமா மசாலா பொடி தீர்ந்துடும். அதனால நான் உப்பு இல்லாமே உங்களுக்கு அரைச்சு காமிக்கிறேன். நல்ல கம வாசனையோட அட்டகாசமான பிரியாணி மசாலா சூப்பரா அரைச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம எதுக்கு இது என்னென்ன அளவுங்கிறதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்ப இந்த பிரியாணி மசாலா வச்சு நீங்க எந்த மாதிரி பிரியாணி செஞ்சாலும் அதுக்கு ஒரு அளவு இருக்கு. இப்ப மட்டன் பிரியாணி செய்யறீங்க அப்படின்னா 1 கிலோ அரிசிக்கு 1 டேபிள் ஸ்பூன் போடுங்க. டீஸ்பூனை விட டேபிள் ஸ்பூன் பெருசா இருக்கு பாத்தீங்களா, அதனால 1 டேபிள் ஸ்பூன் மட்டன் பிரியாணி, 1 டீஸ்பூன் சிக்கன் பிரியாணி யூஸ் பண்ணுங்க. இப்ப இதுல நீங்க குஸ்கா செய்யறீங்க இல்ல வெஜ் பிரியாணி செய்யறீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டா போதும். செம்மையா இருக்கும் பிரியாணி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ பார்க்கலாம்.